அண்மையில் 5 நாடுகளுக்கு தாம் பயணம் மேற்கொண்டதற்கான செலவின் ஒரு பகுதியை தனியார் துறை ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவரிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று பெசாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு கோரிக்கை விடுத்துள்ளது. அன்வாரின் அக்கூற்று உண்மையாக இருக்குமானால் தண்டனை சட்டத்தின் 165வது பிரிவை அவர் மீறி நடந்துள்ளார் என்று அர்த்தமாகும் என பெசாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஹில்மான் இடாம் தெரிவித்துள்ளார். தகாத வழியில் விலை உயர்ந்த பரிசுகளையோ இதர சேவைகளையோ பெறும் அரசு ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அச்சட்டம் வகை செய்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூரின் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சர் ஈஸ்வரன் மீது கொண்டுவரப்பட்ட லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டுகளுடன் இதனை ஒப்பிட முடியும் என்றும் கொம்பாக் செத்தியா சட்டமன்ற உறுப்பினருமான ஹில்மான் தெரிவித்தார். மடானி அரசு மக்களின் குரலை கேட்கும் அரசாங்கமாக இருக்கும் என்று அமானா கட்சியின் தலைவரும் அமைச்சருமான டதஸ்ரீ முகமது ஷாபு நம்பிக்கை அளித்துள்ளார். மக்கள் நலனை கருத்தில் கொண்டு மடானி அரசு செயல்படுவதாகவும் மக்களின் நல்வாழ்வுக்கு பல்வேறு திட்டங்களை அமல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். மடானி அரசு அமைக்கப்பட்ட 2 ஆண்டுகள் குறுகிய காலமானாலும் இதுநாள் வரையிலும் மக்கள் நலன் எனும் கொள்கை பிடிப்பில் பொறுப்புடன் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அரசியலின் தொடக்கத்தில் போராட்டவாதியாக இருந்து தற்போது பொறுப்பில் அமர்ந்திருக்கிறோம் என்று குறிப்பிட்ட அவர், மக்களின் குரலை கேட்கும் அரசாங்கமாக மடானி அரசு தொடர்ந்து இருக்கும் என்பதை நாள்தோறும் நிரூபித்து வருவதாக அவர் தெரிவித்தார். காசாவில் நடந்த போர் குற்றங்களுக்காக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு மற்றும் இஸ்ரேலின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் யோவ் கெலன் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பித்திருக்கும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றமான ICCயின் முடிவு பொருத்தமானது என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். உண்மையில் உலக நீதித்துறை அமைப்பால் எடுக்கப்பட்ட முடிவு சட்டத்தின் அடிப்படையிலும் ஜியோனிச ஆட்சியால் நடந்து வரும் அநீதி, அடக்குமுறை மற்றும் கொலைகளுக்கான ஆதாரங்களின் அடிப்படையிலும் நியாயமானது என்று அன்வார் தெரிவித்தார். எனவே தாங்கள் இந்த முடிவை வரவேற்பதாகவும் அவர்கள் மற்ற நாடுகளுக்கு சென்றாலும் கைது செய்யப்பட வேண்டும் என்றும் அன்வார் வலியுறுத்தினார். ஒரு வரலாற்று முடிவாக கடந்த வியாழன் காசா உட்பட பாலஸ்தீன பகுதிகளில் அவர்கள் செய்ததாக கூறப்படும் போர் குற்றங்களுக்காக நெதன்யாகு மற்றும் கெலன் ஆகியோருக்கு எதிராக கைது வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ICCயின் கைது வாரண்ட் பாலஸ்தீனத்திற்கான நீதிக்காக போராடுபவர்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அன்வார் தெரிவித்தார். திரங்கானு மற்றும் பேராக்கில் வெள்ள நிலைமை மோசமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கிளந்தானும் நேற்று இரவு 8 மணி நிலவரப்படி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாநிலமாக மாறியுள்ளது. திரங்கானுவில் இதுவரை 10 நிவாரண மையங்களில் 221 பேர் தங்கியுள்ளனர். பேராக்கில் வெள்ளத்தால் வெளியேற்றப்பட்டவர்களின் எண்ணிக்கை 23 குடும்பங்களைச் சேர்ந்த 68 பேராக உயர்ந்துள்ளது. கிளாந்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட முதல் மாவட்டமாக பாஜோக் உள்ளது. 10 குடும்பங்களைச் சேர்ந்த 30 பேர் நிவாரண மையத்தில் தஞ்சம் புகுந்துள்ளனர். இடது கண்ணை தோண்டி எடுத்து 52 வயதுடைய குணாலன் என்பவரின் கண் பார்வையை நிரந்தரமாக குருடாக்கியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை மியான்மர் ஆடவன் ஒருவன் ஒப்புக்கொண்டுள்ளான். பினாங்கின் பட்டர்வுட் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தின் உதவி பதிவாளர் முகமது அஸ்ருல் முகமது சப்ரி முன்னிலையில் நேற்று குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது முர்தாவிஸ் எனும் 28 வயதுடைய அந்த மியான்மர் ஆடவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான். இம்மாதம் 16ஆம் தேதி பிற்பகல் 2 மணி அளவில் தாசி குளுக்கோர் ஜலான் ஆரா குடாவில் உள்ள ரத்னா அடுக்குமாடி வீட்டுச்சாலை ஓரத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு காயத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முறையான ஆவணங்களின்றி நாட்டிற்குள் நுழைந்ததாக அதே நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்ட மற்றொரு குற்றச்சாட்டையும் முர்தாபிஸ் ஒப்புக்கொண்டான். சபாவின் பியர்ஃபோர்ட் மாவட்டத்தில் 30 வயது மதிக்கத்தக்க ஆடவரை கொலை செய்த சந்தேகத்தின் பேரில் 70 வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். கடந்த வியாழக்கிழமை காலையில் கொலை நடந்த 12 மணி நேரத்திற்குள் கம்போங் வலிபத்தா எனும் இடத்திற்கு அருகில் அந்நபர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட நபரும் கொலை உண்ட நபரும் பிலிப்பைன்ஸ் பிரஜை என்பது தெரிய வந்துள்ளது. அந்த ஆடவரின் கழுத்திலும் முழங்கையிலும் பலத்த வெட்டுக்காயங்கள் காணப்பட்டதாக பியர்ஃபோர்ட் மாவட்ட தலைவர் ஓங் லியோ மின் குறிப்பிட்டுள்ளார். அக்கொலைக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.